ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம 6 மாத குழந்தைகள்லேருந்து கொடுக்குற ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு தரலாம், ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஃபுட்டு என்னென்ன தரலான்னு பார்க்கலாம். ஆப்பிள் இந்த மாதிரி சொரவிக்கோங்க. ஆப்பிளோட தமிழ் பெயர் வந்துட்டு சீமை இழந்த பழம், குமளிப்பழம், ஆப்பழம், இந்த மாதிரி இன்னொரு பேரும் இருக்குது. ஆப்பிளில் மாலிக்னு ஆசிட் இருக்குது. இது ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு எல்லாமே நல்லது. அடுத்தது கேரட் ஒன்று சொரவிக்கலாம். கேரட் வந்து கண் பார்வைக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, அதாவது தோலுக்கு, சருமத்துக்கு நல்லது, பிரைட்னிங் கொடுக்கும், ஹெல்த்துக்கு, டோட்டல் ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ரெண்டையும் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நான் கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். அளவாக 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வந்துட்டு விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விடணும் வேகிறதுக்கு. இப்போ ஏர் போனது அந்த வெயிட் கழட்டிக்கலாம். கழட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம தனியாக ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி தனியாக வச்சுக்கலாம். இந்த பழங்களில் ஜாரில் மாற்றியாச்சு. இந்த தண்ணியை வந்துட்டு டம்ளரில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து குழந்தைக்கு தரதுனாலும் தரலாம், சில குழந்தைகள் சாப்பிடாது. இதில் நான் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். பால் ஊற்றினா மட்டும்தான் நல்லாயிருக்கும், குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடும். இது வந்துட்டு கேரட் ஆப்பிள் கூழ், நல்லா ஹெல்த்தி ஃபுட். இது மார்னிங் டைம், ஈவினிங் டைம் அந்த மாதிரி தரலாம். இந்த தண்ணி குழந்தைக்கு பிடிக்கலாட்டினா இது வேஸ்ட்டு பண்ணாதீங்க, நீங்கள் குடிச்சிக்கோங்க. இதில் பாதாம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் ஒன் வந்துட்டு பீட்ரூட் பியூரி எப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட் வந்துட்டு அப்படியே அது மட்டுமே போட்டோம்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸில் எல்லாம் லைட்டாக பட்டுச்சுனாவே கலர் போகவே போகாது. அது சாப்பிட, வெறும் பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே 1 டம்ளர் தண்ணி, அளவான தண்ணி ஊற்றிக்கிறேன். இதையும் 2 விசில் வேக வச்சுக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஏர் போனதும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் தான் இதில் இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள், கலரே செமையாக இருக்குது. நான் கேரட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்போவும் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இதை அரைச்சிட்டு குழந்தைக்கு தரும்போது குழந்தையோட ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் பட்டாங்குடி நல்லா கரை தெரியும். மேலே கிளாத்து போட்டுட்டு இந்த கூழ் கொடுங்க. இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம. பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இது லைட்டில் தெரியுது, லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ரெட்டாக மெரூன், டார்க் மெரூனில் இருக்குது. லைட்டு வெளிச்சத்துக்கு இப்படி இருக்குது. அடுத்தது தேர்டு ஒன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். நல்லா சூடு பண்ணிக்கிறேன். பால் கொதிச்சு வருது. இப்போ வந்துட்டு அவல் போடலாம். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சாரி, ஒன்று விழுந்துருச்சு. 3 டேட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது கொட்டை இல்லாத டேட்ஸு, சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்து 3 போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அவல் போடுறேன். இது வந்து சாப்பாடுக்கு பதிலாக கொடுக்கறது. அவளுங்கிறது ஒயிட் ரைஸுக்கு பதிலாக கொடுக்கறது. வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் தான் இது. டேட்ஸில் வந்துட்டு அயன் இருக்குது, உடம்புக்கு நல்லது. இதில் நம்ம பாதாம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் டெய்லி 2 ஆட் பண்ணால் போதும், அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இன்னும் நிறையா ஃபுட் இருக்குது, அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.